திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 75வது ஆண்டு பவள விழாவினை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் திராவிட மாடல் நல்லாட்சியின் நாயகரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதியார், கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு உயர் கல்வித்துறை அமைச்சருமான மாண்புமிகு முனைவர் க. பொன்முடி ஆகியோர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் தெற்கு மாவட்டம் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் இன்று 2/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் வடமருதூர், முதலூர், ஆவிகொளப்பாக்கம் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் ஐயா மு. தங்கம் அவர்களின் இல்லம் ஆகிய இடங்களில் கழக கொடியேற்றியும், ஆவிகொளப்பாக்கம் ஊராட்சியில் திமுக முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கியும், அதைத் தொடர்ந்து மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்ட விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு. தங்கம் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொருளாளருமான உயர்திரு மருத்துவர் பொன் கௌதமசிகாமணி அவர்கள் பங்கு கொண்டு சிறப்பாளராக பங்கு கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். உடன் மாவட்ட துணை செயலாளர் தீனமுருகன், மாவட்ட பொருளாளர் இரா ஜனகராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சே. புஷ்பராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் கண்டாச்சிபுரம் ரவிச்சந்திரன், திருவெண்ணெய்நல்லூர் மேற்கு விஸ்வநாதன், நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் தயா இளந்திரையன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாலு என்கிற பாலமுருகன், திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள், இளைஞர் அணி மற்றும் சார்பு அணியினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கழகத்தினர்கள் திரளானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர்.